நைட்டு டின்னருக்கு இட்லியும் கும்பகோணம் கடப்பாவும் தான் ரெடி பண்ண போறேன். ரொம்ப நாள் ஆச்சு ரெடி பண்ணி. அதனால நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணலாமேன்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குக்கர்ல கொஞ்சமா பாசிப்பயிறு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி அது கூடவே சேர்த்துட்டு, கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோம்னா, சூப்பரா பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா மேஷ் ஆயி வந்துரும். அப்படியே சைட் பை சைடா இட்லி ஊத்தி வச்சுட்டேன். நான் கும்பகோணத்துல தான் பொறந்தேன். எல்லா ஹோட்டல்லயுமே இந்த கும்பகோணம் கடப்பா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இட்லி கூட வச்சு சாப்பிடுறப்போ அமிர்தம் மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சமா தக்காளி, வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, தாளிக்கிறதுக்காக கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு, ஹோல் ஸ்பைசஸ் கட் பண்ண வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பு, உருளைக்கிழங்கையும் அது கூடவே சேர்த்துட்டு, தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டுக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே சுட சுட இட்லி கூட இந்த கடம்பா வச்சு சாப்பிடும்போது அமிர்தமா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.